ஹாய் காய்ஸ், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற இடத்துல 2 தட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்கணும். இது கூடவே 4-5 பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கிறதுனால வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 பெரிய தக்காளியை தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். வடித்து நல்லா ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறப்ப நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவும் செய்கிற மாதிரி தக்காளி சாதம் செய்யாமல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா பசங்க சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க. நீங்கள் கூட ஒரு தட்டு சாப்பிட வேண்டிய இடத்துல 2 தட்டு சாப்பிடுவீங்க. அவ்வளோக்குள்ளே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.